இது மகிமை நேரம். மகிமையின் டிவி நேயர்களே, தேவனுடைய தாசர்களை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் தியானத்துக்காக உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஆகாய் தீர்க்கதரிசி 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். செருபாபேலும் ஆசாரியனாகிய யோசுவாவும் மிக ஒரு உன்னதமான பணியை செய்தார்கள். அதாவது ஆண்டுடைய ஆலயத்தை கட்டி முடிக்கிற பணி. இந்த பணிக்கு அவர்கள் தங்களை எவ்வாறெல்லாம் ஈடுபடுத்தி கொண்டார்கள் என்பதை ஆண்டவர் உற்று கவனித்து கொண்டிருக்கிறார். அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். அவர் பூமியின் உருண்டையின் மீது வீற்றிருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் நம்ம எல்லாரையும் பார்க்கிறவர், நாம் பேசுகிறதை உற்று கவனிக்கிறவர், நாம் செயல்படுகிறதை பார்த்து நம்மை தேற்றுகிறவர், நம்மை தட்டி கொடுப்பவர், நம்மை பாராட்டுகிறவர். இங்கே இந்த செருபாபேலை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் முத்திரை மோதிரமாக வைப்பேன், உன்னை நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, இந்த உலகத்தில் ஆண்டவர் நம்மளை எத்தனையோ பேரை அவர் தெரிந்திருக்கிறார். அவர் அழைத்தவர் மட்டுமல்ல, நம்மை தெரிந்து கொண்டவரும் கூட. ஆனால் ஆண்டவர் நம்ம என்ன நோக்கத்திற்காக தெரிந்திருக்கிறாரோ அந்த காரியத்தை நாம் செய்து முடித்திருக்கிறோமா? செய்து முடித்து அவரிடத்துல பாராட்ட பெற்றிருக்கிறோமா? இன்றைய தினத்தில் இந்த செருபாபேல் என்பவர் ஆண்டவரிடத்திலே பாராட்டு பெறுவதற்கு அவர் என்ன செய்தார் என்று பார்ப்போம். இந்த பாபிலோன் சிறையிருப்பு காலத்தில் இந்த செருபாபேலும் யோசுவாவும் சேர்ந்து அந்த யூதர்களை பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு நேராக வழிநடத்தி கொண்டு வருகிறார்கள். அங்கே முதலாவது எருசலேமுக்கு வந்தவுடன் ஒரு பலிபீடத்தை கட்டி ஆண்டவருக்கு பலியிடுகிறார்கள். பலியிட பின்பு அவர்கள் ஒரு தேவாலயத்தை ஆண்டவருக்கு கட்ட வேண்டும் என்று தேவாலயத்தை கட்ட ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் சத்துருக்களின் நிமித்தம் அந்த ஆலயத்தை கட்ட முடியாதபடி பல்வேறு தடைகள் ஏற்படுகிறது. அந்த தடைகள் கிட்டத்தட்ட ஒரு நாள் 2 நாள் மாத கணக்கில் இல்லை, 16 வருடங்கள் அந்த ஆலயம் கட்ட முடியாதபடி தடுக்கப்பட்டு காணப்படுகிறது. அதன் பின்பு 16 வருடங்களுக்கு பின்பு ஆகாய், சகரியா என்கிற தீர்க்கதரிசிகள் மூலமாக ஆண்டவர் மறுபடியுமாக அந்த ஆலயத்தை கட்டும்படியாக செருபாபேலை ஏவி எழுப்புகிறார். அப்படி எழுப்பும்போது உடனே அந்த ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செருபாபேல் ஆலயத்தை கட்ட தொடங்குகிறார். கிட்டத்தட்ட 4 வருடத்தில் அந்த ஆலயத்தை கட்டி முடித்து பிரதிஷ்டை செய்கிறார். ஆலயத்தை கட்டி முடித்ததோடு நம்முடைய பணி முடிந்து விட்டது என்று சென்று விடாமல், யாரெல்லாம் சிறைப்பட்டவர்கள் மீந்தவர்கள் ஆண்டவருடைய ஆலயத்தில் காணப்படுகிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் சபை டாப்புகளை ரெடி பண்ணி அவர்களுடைய பெயர்களை பதிவு செய்து ஆலயத்தில் பஸ்கா பண்டிகை ஆசரித்து இவ்வாறு பல்வேறு வேலைகளிலே, ஆலயத்துக்கு அடுத்த காரியங்களிலே அவர் தன்னை ஈடுபடுத்தி கொள்வதை வேதத்திலே பார்க்கிறோம். இங்கு முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார், இவர் செய்த இந்த காரியத்தை என்னுடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. தூக்கு நூல் சகரியா 4:10 இவ்வாறு சொல்லுகிறது, நீதி நேர்மை உள்ளவன். அதாவது அவருடைய பாபிலோனிலிருந்து வந்த பின்பு அவர் ஆலயத்தை கட்டுகிற அந்த காரியத்தை சொல்லுகிறார். தூக்கு நூல் அவனுடைய கையில் இருக்கிறது, அதை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனாகிய கர்த்தர் செருபாபேலை பயன்படுத்தும் போது அவர் சகரியா 4:10 பார்க்கிறோம், கர்த்தருடைய கண்கள் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். ஆம், ஆண்டவர் நாம் செய்கிற இந்த உலகத்தில் செய்கிற ஆண்டவருக்காக செய்கிற காரியங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவனுடைய கைகளில் இருந்த சுத்தம், அவனுடைய கரத்தின் கிரியை, அந்த நீதியான நேர்மையாக ஆண்டவருக்கு பயந்து ஆலயத்தின் காரியங்களை செயல்படுத்துகிறதை ஆண்டவர் பார்க்கிறார். அடுத்தபடியாக ஆண்டவர் சொல்லுகிறார், ஆகாய் 2:23 ஆண்டவர் நமக்கு கொடுத்த அதிகாரத்தை,
ஆண்டவர் சொல்லுகிறார், செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே அதை முடித்து தீர்க்கும். ஆண்டவர் ஒரு அதிகாரத்தை, ஒரு பொறுப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் அதை பயன்படுத்தி முடிப்பதற்கு ஆண்டவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அதை நாம் செய்து நிறைவேற்றி முடிப்பதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் நமக்கு கொடுத்திருக்கிறதை யாரும் பறித்து கொள்ள முடியாது, அவர் கொடுத்திருக்கிற அதிகாரத்தை யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. ஆகவே தான் செருபாபேலை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், யூதாவின் தலைவனாகிய செருபாபேல் என்று சொல்லுகிறார். ராஜ்யங்களை கவிழ்த்து செருபாபேலை ஆண்டவர் சேர்த்து கொண்டது போல நம்மையும் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களையும் நான் சேர்த்து கொண்டேன், உங்களையும் நான் தெரிந்து கொண்டேன், உங்களையும் நான் முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். செருபாபேலுக்கு கிடைத்த ஆசீர்வாதம், ஆண்டவர் அவரை முத்திரை மோதிரமாக வைக்கிறார். முத்திரை என்பது அதிகாரத்தை குறிக்கிறது. அந்த வல்லமையும் அதிகாரத்தையும் அந்த செயலையும் செயல்பாட்டையும் அவருக்கு கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அதற்கு காரணம் அவர் தொடர்ந்து பணியாற்றியது, அவர் நிலைத்திருந்து பணியாற்றியது, அவர் திட்டமிட்டு பணியாற்றினார். அவர் அடித்தளம் போட்டதோடு இல்லாமல் 16 வருட தடைகள் இருந்தாலும் கூட கடைசியில் கட்டி நிறைவேற்றி முடிப்பதற்கும், கட்டி நிறைவேற்றி ஆலயத்தை முடித்ததோடு மட்டுமில்லாமல் திருச்சபையை உருவாக்குவதற்கும் அதில் வளர்ச்சியை கொண்டு வருவதற்கும் பாடுபடுகிறார். இதை கர்த்தர் இதற்காக தான் நம்மை தெரிந்து கொண்டார். ஏதோ அவர் நம்மை ஏதோ ஒரு செயலை ஆரம்பித்து விட்டு முடித்து விட அல்ல, அது முற்றுமுடிய செய்வதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஆண்டவர் நம்மை அழைத்த காரியத்தில் ஒருவேளை வேகம் குறையலாம், தடைகள் வரலாம், ஆனால் தடம் புரண்டு விடக்கூடாது. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பில் வேகம் இல்லாமல் நாம் இருக்கலாம், சில தடைகளினால் நம்ம கவலையோடு காணப்படலாம், பிரச்சனைகளில் செயல்பட முடியாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற திட்டத்தில் நாம் தடம் புரண்டு விடக்கூடாது. வேறு காரியங்களை பார்த்துக்கிடுவோம், இது நம்மளால் முடியாது, இதெல்லாம் செய்கிறதுக்கு வேறு ஆட்கள் இருக்குது என்று சொல்லி அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றாமல் நாம் பின்வாங்குவதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை. தடைகள் வந்தாலும் கூட சிரத்தோடு, ஒருவேளை கஷ்டங்கள் வந்தாலும் கூட முயற்சிகள் எடுத்து நாம் அந்த காரியத்தை செய்யும்போது நிச்சயமாகவே ஆண்டவர் என்ன செய்கிறார், நம்மை முத்திரை மோதிரமாக வைக்கிறார். அப்போ இந்த உலக பிரகாரமான எந்த ஒரு ஆண்டோடைய ஊழியத்தில் நம்ம எந்த ஒரு காரியத்தில் செயல்பட்டாலும் அதை நாம் பொறுமையோடு நிலைத்திருந்து அதை ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லை, முடிவு அற்பமான ஆரம்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூரணமாக்கி கொடுக்கிற ஆண்டவர். ஒருவேளை நம்முடைய ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் அவற்றை சம்பூரணமாக்கி கொடுக்கிறவராகவே தான் ஆண்டவர் அந்த செருபாபேலை கொடுத்து சொல்லுகிறார், அவன் அந்த செருபாபேலின் கைகளே இந்த ஆலயத்தை அஸ்திவாரம் போட்டது, அவன் கைகளே அதை முடித்து கட்டி முடிக்கும் என்று சொல்லுகிறார். நாம் ஜெபிப்போமா? ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, மை துதிக்கிறோம் ராஜா, மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை புகழுகிறோம், மை வாழ்த்துகிறோம்ப்பா. நீ ராஜாதி ராஜா. இந்த வேளையில் தகப்பனே, செருபாபேல் என்னும் ஆண்டவரே உடைய தாசனை குறித்து தியானித்தோப்பா. ஆண்டவரே, அது தாசனிடத்தில் காணப்பட்ட ஆண்டவரே பொறுமை, ஆண்டவரே ஆரம்பம் மட்டும் இல்லை முடிவும் சம்பூரணமாக இருந்ததப்பா. ஆண்டவரே, நீங்களே எங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்த பொறுப்புகளை, ஆண்டவரே கடமைகளை நாங்கள் ஆரம்பிக்கிறதோடு விட்டுவிடாமல் முற்றும் முடிய அதை செய்து முடிப்பதற்கு நீங்கள் எங்களை ஆண்டவரே நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கீங்கப்பா. எங்களை ஆண்டவரே நீங்கள் பயன்படுத்தி வருகிறீங்கப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு நீங்கள் அதிகாரத்தை கொடுத்துருக்கீங்கப்பா. எங்களை முத்திரை மோதிரமாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய கண்கள் எங்களை பார்த்து கொண்டே இருக்கிறது, அதற்காக நன்றி சொல்லுகிறோம்ப்பா. இதை கேட்கிற ஒவ்வொருவரும் கர்த்தர் எங்களை பார்த்து கொண்டிருக்கிற அவர் கொடுத்த பொறுப்பை நாங்கள் உண்மையோடு உத்தமத்தோடு நிறைவேற்ற வேண்டும் என்று ஆண்டவரே நீங்கள் என்ன பொறுப்பு கொடுத்துருக்கீங்களோ, ஒருவேளை ஆண்டவரே ஒரு குடும்ப தலைவியாக இருக்கலாம், குடும்ப தலைவராக இருக்கலாம், அல்லது ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு பொறுப்பாளராக இருக்கலாம், அல்லது ஒரு ஆலயத்துக்கு பொறுப்பாளராக இருக்கலாம், அல்லது ஒரு பெரிய ஆண்டவரே கவர்மெண்ட் பொறுப்பில் இருக்கலாம், ஆஃபீஸராக இருக்கலாம். எந்த ஒரு பொறுப்பாக இருந்தாலும் கர்த்தர் கொடுத்த பொறுப்பில் கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை ஆண்டவரே உண்மையோடு உத்தமத்தோடு செய்து நிறைவேற்றும்படியான கிருபைகளை உடைய பிள்ளை
பிள்ளைகளுக்கு தரப்போகிறதற்காக நன்றி சொல்லுகிறோம்ப்பா. ஆண்டவரே, அந்த செருபாபேலுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளுக்கும் பூரணமாய் கிடைக்கட்டப்பா. உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கீங்க, நீங்கள் வழி நடத்தி வருகிறீங்க. ஆண்டவரே, தடைகள் மத்தியிலும் ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே அவர்களுக்கு கொடுத்திருக்கிற வல்லமையும் அதிகாரத்தையும் பயன்படுத்தி நீங்கள் கொடுத்திருக்கிற எல்லா விதமான ஊழியத்தையும் நிறைவேற்றி முடிக்க நீங்கள் வல்லமை உள்ளவராக இருக்கிறீங்க. அதற்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மகிமை